Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ கிராக் சீக்வல் இன்டீரியர் 50 கொஸ்டின் சீரிஸ் இருக்கக்கூடிய 49வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து இந்த அட்வான்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூஷன். ஸோ இன்னும் ஒரு வீடியோ இருக்கு 50 முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோல இருக்கக்கூடிய கோட் எல்லாமே வந்து நான் கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று வந்து ஆர்டர்ஸ். டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் ஐடி அண்ட் ப்ராடக்ட் நேம் ரெண்டு ப்ராடக்ட் கேட்டகரியும் இருக்கு. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர், அதான் பிரைமரி கீ. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். இப்போ ப்ராடக்ட் ஐடி 1 இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் க்ரோ வித் டேட்டா இல்லையா. ஸோ இந்த 1 வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ இது வந்து டிஸ்டிங்டா இருக்கும். பட் ஆர்டர்ஸ் டேபிள் வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து ப்ராடக்ட் டேபிள் கூடிய ப்ராடக்ட் ஐடியை கனெக்ட் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்டோட ஐடியை பேஸ் பண்ணி நம்ம நேம் எல்லாம் எடுத்துக்கலாம். நேமு, அதோட கேட்டகரி எல்லாத்தையும் காப்பி பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்டர் டேட்டு யூனிட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்போ ஆர்டர் பண்ணாங்க, எத்தனை யூனிட் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு டீடைல். ஸோ இந்த டேபிள் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரே ப்ராடக்ட்டை 2 தடவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் யூனிக் ஐடென்டிஃபையர் எதுவும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் ஐடி வந்து ஃபாரின் கீயா மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து February 2024 அந்த மந்த்ல ஆர்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த மாசத்துல குறைஞ்சது 100 யூனிட்டா ஆர்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்டோட நேமும் எத்தனை யூனிட் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் நேமும் எத்தனை யூனிட் அப்படிங்கிறது. கண்டிஷன் வந்து ப்ராடக்ட் லெவல்ல எவ்வளவு யூனிட் இருக்குன்னு பார்க்கணும். அது February 2024 அந்த மாசம் மட்டும் இருக்கணும். அந்த யூனிட் வந்து மோர் தென் 100 இருக்கணும். ஸோ இந்த 3 கேட்டகரியும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இது 2 ரெக்கார்டும் வரணும். க்ரோ வித் டேட்டாவும் லேர்னிங் கிட்டும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் அது எத்தனை யூனிட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். செலக்ட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் இல்லையா, ஓன்னு வச்சுப்போம். ஸோ இதுல வந்து ப்ராடக்ட் ஐடி எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்கு, யூனிட். ஸோ அக்ரிகேட் யூஸ் பண்ணிக்கிறதுனால குரூப் பை யூஸ் பண்ணணும். குரூப் பை ப்ராடக்ட் ஐடி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் 1 2 3 4 5 வந்திருக்கு. எத்தனை யூனிட் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அது வந்து முதல்ல நம்ம யூனிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அந்த சேல் வந்து February 2024 மட்டும் இருக்கணும். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் லெவலில் ஃபில்டர் பண்றோம். வேர் O டாட் ஆர்டர் டேட் பிட்வீன் 24/02/01 ஒன்னாம் தேதியிலிருந்து February 2024 வந்து 29 நாள் இல்லையா, 2024/02/29. ஸோ ஒன்னாம் தேதியில இருந்து February 29 தேதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ 1 2 3 5 வந்துருச்சு. 4 மிஸ் ஆகுது. ஏன்னா 4 எல்லாமே வந்து மார்ச்ல இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். மூணாவது கண்டிஷன் வந்து இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து 100க்கு மேல இருக்கணும். ஸோ இதுல பார்த்தோம்னா 2 3 வந்து லெஸ் தேன் 100 இருக்கு. இப்போ இந்த வேர் கண்டிஷன்ல டேட் ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி யூனிட்ஸையும் லெஸ் தேன் 100 ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ரெக்கார்டுமே இருக்காது. இப்போ யூனிட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இல்லையா, இதான் கேட்டிருக்காங்க. பட் இந்த ஃபில்டரை வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா அது ரோ லெவல்ல ஃபில்டர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரோவா போய் செக் பண்ணி பார்க்கும். 100க்கு குறைவா இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணும். அப்படி பார்த்தாலும் எந்த ரெக்கார்டுமே வராது இல்லையா. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஹோல் மந்த்துக்கும் எவ்வளவு ப்ராடக்ட் சேல் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த ஹோல் மந்த்துக்கும் சேல் ஆயிருக்கு. அப்போ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அக்ரிகேட் பண்ண தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா குரூப் பை ப்ராடக்ட் ஐடி ஹேவிங் sum of O dot unit
should be greater than or equal to 100. ஸோ மொத்தமா நம்ம அக்ரிகேட் பண்ணி அதோட சம் வந்து கிரேட்டர் than equal to 100 இருக்கணும். ஸோ ரன் பண்ணோம்னா நமக்கு 2 வந்துருச்சு, 1 and 5 வந்துருச்சு. ஸோ 1 அப்படிங்கிறது ப்ராடக்ட் டேபிள் பார்த்தா 1ங்கிறது growth டேட்டா, 5ங்கிறது லேர்னிங் கிட். ஸோ இப்போ அந்த நேம் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு சிடி டேபிளா கிரியேட் பண்ணிப்போம். ஸோ சிடி டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கும், எலிஜிபிள் ஆர்டர்ஸ் கொடுக்குமா, எலிஜிபிள் ஆர்டர்ஸ். இது வந்து ஒரு சிடி டேபிள். இதை வந்து ப்ராடக்ட் டேபிள்ஸோட கனெக்ட் பண்றோம். ஃப்ரம் ducts products p inner join eligible orders o on. இது கனெக்ட் பண்றது வந்து ப்ராடக்ட் ஐடி equal to p dot product id. ஸோ ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து p ல இருந்து ப்ராடக்ட் நேம் எடுக்கிறோம். அப்புறமா அந்த சிடி டேபிள் இருந்து யூனிட் எடுக்கிறோம், o dot unit. ஸோ இதான் நமக்கு வேணும். ஸோ 1 and 5க்கு வந்து grow with data, learning kit ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ 3 கண்டிஷன் வந்துச்சு. ஒன்று வந்து ப்ராடக்ட் லெவல்ல எவ்வளோ யூனிட் இருக்குன்னு பார்க்குறோம். அப்புறமா அந்த டேட் ஆஃப் சேல் வந்து February 2024 இருக்கணும். மூணாவது வந்து டோட்டலா அந்த மந்த் சேலான யூனிட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிரேட்டர் than or equal to 100 இருக்கணும். ஸோ 3 கண்டிஷனையும் இங்க கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுல டேட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, டேட்டை வந்து நம்ம இப்போ February 1 to 29 கொடுத்துருக்கோம். இதே இது 2023 இருந்துச்சுன்னா நமக்கு February 28 29 கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இதை மாதிரி இயர் அண்ட் மந்த் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்கறது பதிலா வேர் லெஃப்ட் ஆஃப் அந்த டேட்டு 7 கேரக்டர், லெஃப்ட்ல இருந்து 7 கேரக்டர் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, இதுல 1 2 3 4 5 6 7. ஸோ கரெக்டா அந்த இயரை மந்த்தை மட்டும் எடுத்து வரும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரம் அண்ட் டூ கொடுக்காம நம்ம அந்த கரெக்டாக அந்த டேட்டை வந்து லெஃப்ட்ல இருந்து ஒரு 7 கேரக்டர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இயர் அண்ட் மந்த் வரும். இதை ரன் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ இது இல்லாம நம்ம வந்து இயரையும் டேட்டு தனித்தனியாக கூட எடுக்கலாம். வேர் இயர் ஆஃப் ஓ டாட் ஆர்டர் டேட், இயர் வந்து 2024 அண்ட் month of o dot order date equal to 2. so year வந்து 2024, month வந்து February. so இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். inline unknown column order date OR. ஸோ இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே இது வந்து நியூமெரியா கொடுக்கணும் கிடையாது, நான் இதை வந்து ஒரு கேரக்டரா கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இயர் இருக்கு இல்லையா 2024 வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்கும்போது எனக்கு 0 2 கொடுக்கணும். ஓகே, ஸோ எனக்கு இப்படி கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்கலி பிட்வீன் 1 and 29 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு இயர் அண்ட் மந்த் மட்டும் எடுக்கலாம், அல்லது இயர் தனியா மந்த் தனியா எடுக்கலாம். அதை வந்து கேரக்டர் லெவலாக கொண்டு வரலாம். ஸோ இப்படி டேட்டை வந்து மல்டிபிள் வேஸ்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம பிட்வீன் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சிடி டேபிள கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அப்புறமா அதை ஜாயின் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த அளவு கூட பண்ண வேண்டாம், ஏன்னா சிடி டேபிள் வந்து பெருசா நம்ம யூஸ் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் கனெக்ஷனும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் தான், ப்ராடக்ட் ஐடி டு ப்ராடக்ட் ஐடி. ஸோ இதை என்ன பண்றேன்னா அந்த அதே சீக்வலை கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். ஸோ நமக்கு இது டேட் கண்டிஷன் 1 மட்டும் வச்சுக்கலாம், அதே இருக்கட்டும். இப்போ அந்த மெயின் சீக்வல் இருக்கு இல்லையா, இதுல ப்ராடக்ட் இன்னர் ஜாயின் அந்த சிடி டேபிள் இருக்குல்ல, அதை டைரக்டா நம்ம ஆர்டர் டேபிள் யூஸ் பண்ணிடலாம். கனெக்ஷன் வந்து ப்ராடக்ட் ஐடி டு ப்ராடக்ட் ஐடி, அதுக்கப்புறம் 3 கண்டிஷன், அந்த குரூப் பை, அப்புறம் இந்த டேட்டு, அதுக்கப்புறம் யூனிட் வந்து greater than 100. ஸோ இந்த 3ஐயுமே கொண்டு வந்துட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஐடி இருக்குல்ல, ப்ராடக்ட் நேம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் யூனிட் வந்து இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே இங்க கொண்டு வந்துடுறோம், ஓ டாட் யூனிட். ஸோ சிடி டேபிள் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனையும் அந்த காலமும் இங்க எடுத்து வந்துட்டோம்.
இதை ரன் பண்ணாலும் ப்ராடக்ட் ஓ ஃப்ரம் இன்னர் ஜாயின் ஓ வேர் அண்ட் ஸோ எனக்கு வந்து அதே கண்டிஷனை இங்கே கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அதே ரிசல்ட் வந்துருது. ஸோ இப்போ சிடி டேபிள் கிரியேட் பண்ணோம்னா அட்வான்டேஜ் என்னன்னா கோட் வந்து கிளியரா இருக்கும் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா மேனிபுலேஷனையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளா ப்ராடக்ட் டேபிளோட கனெக்ட் பண்றோம். அது கோடிங் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் இது வந்து கோடிங் வந்து டைரக்டா கனெக்ட் பண்றோம். இதுல வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபை ஃபார் ப்ராடக்ட் ஆர்டர் டேபிள் வந்து ஃபாரின் கீ இல்லையா, ஸோ இதை இண்டெக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னா இப்போ டைரக்டா கனெக்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் நம்ம சப்கொரியில பண்ணும்போது மோஸ்ட்லி இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இப்படி கனெக்ட் பண்றது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இன்னொன்று வந்து சிம்பிளா இருக்கு இல்லையா, நம்ம வந்து சிடி டேபிள் கிரியேட் பண்ணி அதை பண்ண வேண்டாம். ஒரு கோடிங் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவா இருக்க வேண்டாம், சிம்பிளா கோட முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் இன்னர் ஜாயினை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க growth data யூடியூப் சேனல் போனீங்கன்னா இந்த வீடியோ வந்து தமிழ் கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இங்க போனோம்னா தமிழ் கிராக் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ், இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போனோம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கிட்டப் லிங்க் இருக்கு, அந்த லிங்க் வந்து கோட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ ஒவ்வொரு வீடியோ கரஸ்பாண்டிங் லிங்க் இருக்கும். இது வந்து 49th வீடியோ. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் 2 டேபிளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த சிடி டேபிள் லாஜிக்கு, ரெண்டாவது யூஸ் பண்ண டைரக்ட் இன்னர் ஜாயின், ஸோ 2 இது இருக்கு. நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.